பாடிடுவேன் உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கி நீர் என்றால் வரையில் தயவாய் 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 உம்மை குறித்து நான் பாடுவேன். நீ செய்தவைகளை சொல்லுவேன். எப்படி எல்லாம் நீ என்னை காப்பாற்றினதை குறித்து நான் சொல்லுவேன். எப்படி எல்லாம் நீ என்னை காப்பாற்றினதை குறித்து நான் சொல்லுவேன். நன்றியால் அவரை துதிப்போம். நல்லவரே நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவரை நாம் துதிப்போம். இதே நாளத்தில் துதிச்சு பாருங்க. அப்பொழுது உங்களுக்கு நன்மை வருதா இல்லையான்னு பாருங்க. ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஜீவன நாட்கள் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்லை, உங்க வாழ்நாள் முழுதும் நம் வாழ்நாள் முழுதும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நன்மை நாம் உலகத்துக்கு உண்டான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், கிருபைனா அவருடைய இரக்கத்தினால் இதை பெற்றுக் கொள்ளுகிறோம். அது 2 இருந்தா போதும், எல்லாம் நமக்கு கிடைச்சது போல. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். செங்கடல் தன்னை நடுவாய் பிளந்து நமக்கு வழி உண்டு பண்ணின தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது போகிறதுக்கு வழி இல்லை. யாரிடத்துல போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முற்று இடத்துல வந்து நிக்கிறது போல இருந்திருக்கலாம். ஒரு அடைப்பான இடத்துல நின்றது போல இருக்கலாம். அந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் வந்து செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறது போல மோசேயின் மூலமாக நம்மையும் இப்பொழுது நடத்துவார். நடத்தி இருக்கிறார், நடத்துவார், இனிமேலும் என்றென்றும் நடத்துவார். அவருடைய கரத்து நிலையிலே நாம் சந்தோஷமா இருக்கும்படி ஆரோக்கியம் என்கிற சுகம் என்கிற வல்லமை நம்ம மேல் இறங்கும். சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுப்பார். ஆமென். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.